ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு வந்து மேக்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ்ல ரெண்டு மைனஸ் வந்தா நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 18 தான் சம். சரியா? சொல்யூஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய -3 ப்ராடக்ட், அதாவது பெருக்கல் பலன் -18 ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் பெருக்கி வரக்கூடியது. சரியா? எனவே பாருங்க, பிளஸ் பண்ணுனா -3 வரணும், இன்ட்டு பண்ணுனா -18 வரணும். அப்படி ஒரு நம்பர் 6-3. எப்படி இந்த 6-3 எல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு தான் தெரியணும். சரியா? பாதி பேருக்கு வாய்க்குள்ளேயே வக்கனையே பேச தான் தெரியும், வாய்ப்பாடு தெரியாது. எல்லாரையும் சொல்லலை. சரியா? இதில் பாருங்க, சிம்பிள் அடுத்தது போடுறது பாருங்க. ப்ளஸ் பண்ணுனா மைனஸ் சிம்பிளில் தானே இருக்கு. அப்போ பெரியனுக்கு பக்கத்தில் என்ன போட்டுக்கணும்? சிம்பிள் போட்டுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் என்னமோ அதை எடுத்து இங்கே எழுதுங்க. 6x + 3x - 18. இந்த ரெண்டுலேயே பொதுவாக என்னதுக்கு எக்ஸ் இருக்கா? வெளியிடுங்க. x - 6 ப்ளஸ் இந்த ரெண்டுல என்ன இருக்கு? 3 பொதுவாக இருக்கா? வெளியிடுங்க. x - 6. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் வரக்கூடியது தான் இந்த ப்ராக்கெட்டில் வரும். சரியா? என்ன ஃபேக்டர் என்னது? x + 3, இந்த ரெண்டுல இருந்து ஒன்று x - 6. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்க்கு நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிடுவீங்க. நாளைக்கு சண்டே மார்னிங் மாடர்ன் மேக்ஸ் டீச்சர் வருவாங்க. எல்லாரும் அசம்பிள் ஆயிருங்க. ஓகேவா? பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.